சாம்பாருக்கு இது சைட் டிஷ்ஷாக தாங்க செஞ்சேன். ஆனால் வீட்டில் உள்ளவங்க இதை ஸ்நாக்காக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல டேஸ்ட்டான இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே 4ஆக கீறி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். நம்ம எடுத்துருக்க வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1½ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற மாவு ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, பஜ்ஜி மாவு அளவுக்கு தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காவில் அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா வெண்டைக்காவோட கோட்டாகி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு எண்ணெயை சூடு பண்ணி ஒரு வெண்டைக்காவாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் வெண்டைக்காவை வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டான கரகர முறுமுறுன்னு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த வெண்டைக்காவை வச்சு இதை ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.